காந்த கண்ணி மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஹாய், வெல்கம் டு விஷாலின் பார்வை. அவ வந்து எல்லாரும் தூங்குறாங்க, அமைதியா பேசுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து 4:50 ட்ரெயின் ஏறணும். நம்ம யாரும் 4:50 இந்த ட்ரெயின் ஏறணும். எங்க போறோம் அப்படின்னா கோழிக்கோடு போறோம். கோழிக்கோடுல இருந்து வயநாடு போறோம். ஸோ இது வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னில வந்து நீங்க திருச்சியில இருந்து போறீங்க, நீங்க வந்து வயநாடு ரீச் ஆகணும்னா எப்படிலாம் போகலாம் அப்படின்னு நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோழிக்கோடு போக போறோம். ஸோ கோழிக்கோடு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்றேன் நான். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விஷாலின் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக 10 மணி ரீச் ஆகும்போது காலையில் கோயம்புத்தூர். இங்கிருந்து ஒரு 5 hours கரெக்டாக. பாலக்காடு ஜங்ஷன். பாலக்காடு ஜங்ஷனில் 11:20 கேரளாவில் இங்கேருந்து இன்னும் ஒரு 3 hours. 1-6-1-5-9 ചെന്നൈ എഗ്മൂരിൽ നിന്നും മംഗലാപുരം വരെ പോകുന്ന ചെന്നൈ എഗ്മൂർ മംഗലാപുരം എക്സ്പ്രസ് മൂന്നാമത്തെ புளிசாதோ வீட்டிலே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டீங்கன்னா இப்போ சாப்பிடணும். போதும். ஆக்சுவலா இது வந்து நாங்க வீட்லயே செஞ்சுட்டோம். நைட்டே வந்து ரெடி பண்ணோம். நைட்டா பகல ரெடி பண்ணோம். அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் போடுறேன். ஓகே போதும் போதுமா சாப்பாடு.
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மணி என்ன 1:15 ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேரளாவை சீனரி வரது ஒரு கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் தான். நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து டீ தான் போட்டாங்க. நான் காட்டுனா கேட்காது சைக்கிள் வீட்டுல டீ தான் முடிச்சுட்டு அழகா ஒரு டிராவலு. இன்னும் ஒரு மணி 1:15 2:30 தான் நம்ம வந்து கோழிக்கோடு போய் ஆக்சுவலா இந்த ட்ரிப்பை வந்து நம்ம ஒரு டிராவல் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நான் பின்னாடி சொன்னேன். ஸோ நீங்க மறக்காம வச்சாங்க சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மணி வந்து 2:30 ஆகிடுச்சு. 10 hours ஜேர்னி. இங்கேருந்து இப்போ நம்ம வந்து வயநாடு போகிறோம். ஸோ வயநாடு வந்து நமக்கு வந்து வயநாடு ட்ரிப் அட்வைசர் மூலயமா நம்ம வந்து பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப் வந்துருக்கு. கேப்லேருந்து வயநாடு இங்கே 2 hours ஆகும். ஆனால் இந்த மேங்களூர் எக்ஸ்பிரஸ் நான் சென்னையிலேருந்து வர ரொம்ப பாவம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இப்போ திருச்சியில் கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஒரு 4:50. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோம்னா ஒரு 10 hours ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்துடுவோம். நிறைய வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் படம் கோவைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்ம வெயில். வயநாடு போனால் தான் தெரியும் இப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம கேப் வந்தோடனே கேப் டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ வயநாடு ட்ரிப் அட்வைஸரோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வயநாடு வரலாம் யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கேபை வந்து எடுத்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வயநாடு ட்ரிப் அட்வைசர் தான் நமக்கு வந்து பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நமக்கு வந்து கோழிக்கோட்டிலேருந்து வயநாடுக்கு வந்து பிக்கப் ட்ராப்பு, அப்புறம் வந்து நமக்கு இருக்கிற நாள் வந்து சைட் சீயிங் எல்லாமே வந்து கேபில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம கேபில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். வயநாடு அது கோழிக்கோட்டிலேருந்து வயநாடுக்கு 2.5 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போகலாம். போகிற ஸ்பேஸ்லாம் அப்படின்னு காமிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் ட்ரிப் அட்வைசரில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிளான் நீங்கள் புக் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு வெக்கேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தரேன். பார்த்து நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.